பலதரப்பட்ட மக்கள் தியேட்டர்ல கொண்டாடிய மலையாளம் ஹாரர் த்ரில்லர் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. உண்மையிலே வர்த் ஃபார் த ஹைப்பா பாத்துருவோம் வாங்க. பிரம்மயுகம் ஃபேம் ராகுல் சதாசிவம் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல பிரணவ் மோகன்லால் லீட் ரோல்ல ப்ளே பண்ண டிஸ் இரே மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மூவியோட ரன் டைம் 2 hours. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரிஸ் என்னன்னா, ஒரு ஆர்கிடெக்டா இருக்கிற பிரணவ் ப்ராஜெக்ட் விஷயமா இந்தியா வராரு. இங்க தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டியப்போ தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டான கனின்ற பொண்ணு 2 நாள் முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போனதா தகவல் தெரிய வருது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வந்த அப்புறம் பிரணவ் வீட்டில் பல அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் அந்த அமானுஷ்ய சக்தி யாரு, அதுக்கும் பிரணவுக்கும் என்ன சம்பந்தம், இது போன்ற பல மர்மமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க இந்த டிஸ் இரே. ஃபர்ஸ்ட் இதோட மேக்கிங்லேயே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ பர்னராக இருந்தாலும் அப்பப்போ வர ஜம்ப் கேட் சீன்ஸ் எல்லாம் உங்களை அதை மறக்கடிச்சிடும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல வர ட்விஸ்ட்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஸ்டோரி பிளாட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பேய் சும்மா 2 சீன் வந்தாலும் அதோட பிரசன்ஸை த்ரூ அவுட் த ஃபிலிம் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பூந்து விளையாண்டுருக்காங்க. டைரக்டர் அவரோட யூஸ்வலான ஸ்டைல்ல புது கதை களத்துல நம்மளை மிரட்டி விட்டாரு. இன்டர்வல் பிளாட் அண்ட் கிளைமேக்ஸ் 2 சீக்வன்ஸுமே நெயில் பைட்டிங் சீட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸா தாங்க இருக்கும். படம் ஃபிளாட்டா போற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ், மறுபடியும் ஃபிளாட்டா போகும், டக்குன்னு ஒரு ஜம்ப் கேட் மொமெண்ட், இப்படி தாங்க படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்க. இதில் உள்ள ஃப்ளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொஞ்சம் பொறுமையாக போகிற ஃபீல் ஆகும். அப்புறம் வில்லன் கேரக்டரை அண்டர்ரைட் பண்ணிட்டாங்க. அவரோட பெர்ஸ்பெக்டிவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்கலாம். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஒன் அண்ட் ஒன்லி பிரணவ் தாங்க மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணுறாரு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பேய்கிட்ட அடி வாங்குற சீக்வன்ஸ் எல்லாம் மனுஷன் எதுவுமே இல்லாமல் சும்மா அடி வாங்குறதையே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காருங்க. கிபின் கோபிநாத் அண்ட் ஜெயா குரூப்னு எல்லாருமே அவங்க கேரக்டர் டிமாண்ட் பண்ணதை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் பிரணவ் கிட்ட இருந்து ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல தாங்க செட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்டோ சேவியர் மியூசிக்ல படம் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆக ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட பிஜிஎம்ஸால நம்மளை கதற விட்டாரு. சலங்க சவுண்டு, லைட்டரை பத்த வைக்கிற சவுண்ட்னு குட்டி குட்டி சவுண்ட்லயே டென்ஷனை சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க எஸ்எஃப்எக்ஸ் டீம். ஷெனாத் ஜலால் சினிமாட்டோகிராஃபில லக்ஸூரியஸ் வீட ஹாண்டட் ஹவுஸா மாத்தி அந்த ஃபீலை சூப்பராகவே நமக்குள்ள கடத்திருக்காரு. ஸ்பேஷியஸ் இன்டீரியர், அதுல பிரணவோட டெரிஃபிக்கான மொமெண்ட்ஸ்னு எல்லாமே செமையா கேப்சர் பண்ணியிருந்தாரு. ஷஃபிக் கட்ஸ்ல மூவி கிறிஸ்பா இருந்ததோட இவரோட டிரான்சிஷன்ல கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டோரி, இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், பிரணவ் பெர்ஃபார்மன்ஸ், டெரிஃபிக் விஷுவலைசேஷன் அண்ட் மிரட்டலான எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் பிஜிஎம் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஸ்லோ பர்னிங் ஸ்கிரீன் பிளே, நடுவில் சில இடங்கள் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்புறம் சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் மேபி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே விட்டாங்க போல. ஓவராலா ஒரு தரமான ஸ்லோ பர்னிங் ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. இன்டர்வல்ல 2 minutes வரக்கூடிய அடல்ட் கண்டென்ட் போர்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஹாரர் ஹையா இருக்கிறதால சில்ட்ரனுக்கு நாட் அட்வைசபிள். அப்புறம் என்ன, ஜியோ ஹாட்ஸ்டார்ல மல்டி லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பெஸ்ட் ஹாரர் ஆஃப் டிஸ் இரே. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 8 out of 10. Thank you guys.